யார் நீ? யாருப்பா அவன்? உட்கார். என்ன வேணும்? அதில் எவ்வளோ பணம் நஷ்டமாச்சு? நிறைய நஷ்டம் ஆகிடுது. போர் அடித்தேன் காட்டில், அது வேஸ்ட்டாக போச்சு. பட்டி கட்டினேன், அதை தொழில் சம்மந்தமாக பணம் நஷ்டமாகி வந்தவங்க கேட்டதுக்கு நீங்கள் சிந்திக்காமல் நின்றுக்கிட்டே தான் உங்களை கூப்பிட்டேன் நான். நீங்கள் சிந்திக்கலா? காலில் வந்துட்டுவாங்க. சொன்ன யார் கேட்க? அப்படியா? அது என்ன? நான் கேட்குறேன். கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்காருங்க, நான் பார்க்கட்டும். நீ கெட்டிருக்க பட்டியினுடைய வடபால் ஒரு ஓடை, ஓடையை தாண்டினால் ரோடு, ரோடை தாண்டினால் ஒரு கிரவுண்டை தாண்டினா அதுக்கு பக்கத்தில் வீடு, கோயில், அதுக்கு லாஸ்ட்டில் போனால் ஒரு பெரிய மரம், 2 சந்து முக்கு. சரானா? காலில் வந்துட்டுவான். உன்னுடைய மாட்டுப்பட்டியை போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளுக்கு முன்பே போட்டி பொறாமையான மந்திர தந்திரங்கள் ஏவல்கள் செய்து நிறைய நஷ்டங்களும் உயிரினங்கள் பாதுகாப்பு இல்லாத இறப்புகளும் நடந்திருக்கு. இப்போ சில லட்சங்கள் நஷ்டமும் இருக்கு. வங்கியின் மூலமாக கடன்கள் தொல்லைகளும் உனக்கு இருக்கு. இதை மீட்டி உன்னை காப்பாற்றி தந்தா போதும்லாம். மீண்டும் அந்த தொழில் நடத்தலாமா நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு உனக்கு நான் துணை கொடுக்கணும். கால் வந்துட்டு வரலாம். பால் இருக்குது, பழம்பு இருக்குது, பழனி மலையில் இந்தா என்னை பார்த்துட்டு போ. அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து என்னை பாருடா. வெற்றி உண்டு, காப்பாற்றித்தாரேன், தொழில் நடத்தாரேன். நல்லா தஞ்சாவூர், தஞ்சாவூர் சீமையில பாரு. பிள்ளைகள் சம்பந்தமாக மனம் உபாதை அடைந்து வந்தவர் யார்? கால் ஒன்று வரலாம். பொம்பளை பிள்ளையாடா? கால். பிள்ளை பேர் என்ன பேரு? ஜெயஸ்ரீ. அப்பா ஐக்கியமான பேராச்சே. இன்னொரு தடவை கால் விட்டுவாங்க, 2 வரும். ஒரு ஸ்தலத்துக்கு வர்றதுக்கு முன்னால, ஸ்தலம்னு கோயில், நிறைய பேர்களுடைய வார்த்தைகள்லாம் நம்ம காதுக்கு வரும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி வாக்கு சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது நிறைய பேர்கள் விதவிதமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. என்னையா பேசாம கடவுளை நம்பி இருக்க வேண்டியதானே ஐயா, அங்க குறி சொல்லுதா அங்க குறிதான் போட்டு அலைஞ்சிக்கிட்டு அடக்கிய, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையாப்பா? அதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் வாரான் அப்படின்னு சொன்னா அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய வேதனை தான் காரணம். உண்மையா இல்லையா மகளே? அந்த வேதனையை எப்படியாவது இந்த கருப்பசாமி தீர்த்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நிறைய பேருடைய வார்த்தைகளெல்லாம் மீறித்தான் நீங்க 2 என்ன கும்பிட வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா மகளே? கால் வந்துட்டு வா. அப்படியா? அது யாரு? காமாட்சி. கேட்டு பாப்பமே. காமாட்சின்னு ஒரு அம்மன் வராள, எங்கப்பா இருக்கா? இருக்காங்களா? அவங்கள நீங்க கும்பிடுவீங்களா? கும்பிடுவீங்க. வீரனார்னு ஒரு தெய்வம் வராரு, அவர் எங்கப்பா இருக்காரு? உங்க குலதெய்வம். அவங்க 2 பேரையும் கொஞ்சம் கூப்பிட்டு கேட்கட்டுமா? கொஞ்சம் கண்ணு முடிக்காங்க. உன் பிள்ளைக்கு வாழ்க்கையவும் ஆரோக்கிய தொழிலையும் நல்லாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? மறைச்சு சொல்லணுமா உடைச்சு சொல்லணுமா? கால் வந்துட்டு வாங்க. போனது போகட்டும், இனியாவது நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே. செடியில பூத்திருந்த பூவை செடியை வச்சு காப்பாத்துறவன் பாதுகாப்பா இருந்தா அந்த பூவை யாரும் என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது. அல்லது செடியை விட்டு உதிர்ந்து கிடந்தால்
உடையவனும் எடுத்துக்கிடலாம், ஊராரும் எடுத்துக்கிடலாம். யாரோ ஒருத்தன் தட்டி பறிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கா, அது ஒண்ணு பூமாலையா போயிரும். அப்படி இல்லைன்னா அர்ச்சனை மலர்களா மாறி போயிரும். அது அர்ச்சனை ஆன பிறகு பலன் பெறாது. ஆனா எடுத்து காத்துல வச்சுக்கலாம், கொண்டேற வைக்க முடியாது. அப்படி இல்லைன்னா மாலையா போயிடுதுன்னா அதை எடுத்துடலாம். அந்த மாலைக்கு அழகு கிடையாது. உண்மையா இல்லையா? அத மாதிரி நீங்க இப்ப எனக்கு வேணும்னு கேட்கிறீங்க. அது ரகசியமா உட்கார்ந்து எப்படி செஞ்சா சரி வருமோ, அதை நான் வெற்றியாக்கி தந்தா போதும்ல. இந்தா ஜெயமாகுவாய். நல்லா இரு மக்களே. பிறகு பாருங்க என்ன சந்தோஷம். கரெக்ட். கருப்பசாமி அதே தஞ்சை மாவட்டம். கருப்பசாமியை மனதில் நினைத்து வந்து பாஸ்போர்ட் எடுத்திருக்கானான்னு கேளுன்னு சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்போம். தம்பி பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா? டிக்கெட்டே ரெடியாக வச்சிருக்கியா? காலில் வந்துட்டு அதான் பாஸ்போர்ட் எடுத்துருக்கானான்னு கேளு, எல்லாம் ரெடியாக இருக்கும். மெடிக்கல் பிட்டெல்லாம் சரியாயிடுதா? என்னடா துபாயில தான் இருக்கேன், மறுபடியும் போறேன். சரி, காலில் வந்துட்டு போயாம விட சொல்லணும். வருத்தப்படுதியாடா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே கொண்டு வந்த பணங்கள்லாம் நஷ்டப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு சான்ஸ் உனக்கு தாரேன். போயிட்டு பல லட்சத்தை கொண்டு வா, ஜெயிச்சு தாரேன். இந்த மெடிக்கல் பிட்லையும் எதுலேயும் உனக்கு எந்த தோல்வி இல்லாமல் ஜெயிச்சு தந்தா போதுங்களா? வேற என்னடா வேணும்? அந்த ஒரு விஷயத்த அடுத்து பௌர்ணமிக்கு வரும்போது கேட்டுக்கா. அதை நான் சொல்ல வேண்டாம்னு மேலேருந்து உத்தரவு. அதை விட்டுருடா, காப்பாற்றி தரேன். போயிட்டு வா. நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமா இரு. சிந்தாமல் சிதறாமல் சென்று வா. சேலம் எல்லை சேலம். யார் இது? போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கு யாருக்கும் தொடர்பு இருக்காடா? கோர்ட்ல கேஸ் இருக்கா? வா. இவன் யாருடா? அப்படியா? என்ன கேஸு? போலீஸ் சார்ஜ் போட்டு விசாரணை எல்லாம் பண்ணிச்சா எதுவும்? அப்படி என்ன பேப்ப? நல்ல நல்ல கும்பிட்டுவாடா, நல்ல கும்பிட்டுவா. அமைதியா இருங்க கொஞ்சம். என்னடா வழக்கு? உங்க அத்தாளா? அம்மா கண்ண முடிக்கா பார்ப்போம். அப்படியா? வருத்தப்பட மாட்டிய? உன் கூட இருந்திருந்தா மரண தண்டனை நடந்திருக்கும்டா. உண்மையா இல்லையா? ஆமா. அப்படி மரண தண்டனை நடந்திருந்தா அந்த சாவுக்கு நீ காரணமா இருப்ப. அப்படி இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்து வந்துருக்கும். இந்த நிலைகள்ல இருந்து இந்த விதி உன்னை காப்பாற்றி விட்டுருச்சு. இப்போ உனக்கு இந்த டைவர்ஸ் கேஸ்ல குழப்பம் இல்லாம வெற்றியாக்கி உனக்கு தரணும். அடுத்து ஒரு வாழ்க்கையை தொடங்க முடியுமோ முடியாதோ அந்த கேள்வி பின்னால. ஆனா இதுல இருந்து வெற்றியானாலே போதும். இதானே உனக்கு நடக்கணும். ஒரு டாக்குமெண்ட் சொந்தமான குழப்பமும் கிடக்கு. அதுல அவங்களுக்கு பங்குன்னு நான் ஆக்கி தந்துருந்தேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வண்டி உருண்டோட சாணி. இந்தா ஜெயிச்சுக்காடா மகனே. வேற என்னப்பா வேணும்? கண்ண முடுறா. இந்தா உன் கடன்லாம் தீர்ந்தாச்சு. நல்லா. கருப்பசாமி சேலம் எல்லை வண்டி வாகனம் சம்பந்தமாக யார் தொழில் வைத்திருக்கிறார்கள்? என்ன வண்டிப்பா? போர் வண்டி. சபாஸ், கால் வந்துப்பா. இன்னொரு தரம். யாரெல்லாம் வந்தீங்க? வண்டி ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்களாங்களா? எந்த ஊர்ல எடுக்க வண்டி? மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர். நீங்க ஏன் போகலங்க? அங்கிருந்து இப்போதான் பார்க்கணும். கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தேவையில்லாமல் வழக்கு போன்ற விதத்தில் சிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு.
உண்மையா? உண்மை. அந்த வழக்குல இருந்து வெற்றியாயிரலாமா கருப்பசாமி? அதுல காரணமே இல்லாம எங்க மேல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்க. அதுக்குரிய விளக்கம் வேண்டும் என்பது ஒரு மனசு வேதனைப்படுது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. கேட்டு பார்ப்போம். வண்டி புக்குல உன் பேர் இருக்கா? இன்னொருத்தன் பேர் இருக்காப்பா? இன்னொருத்தன் பேர். ஏன்டா அப்படி வச்சிருக்கிற? ஃபைனான்ஸ் இதில் அவன் மேலே போட்டான். தந்திரமா செஞ்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. உடனே அதை படிச்சு பார்த்தேன். இப்போ இந்த வண்டியை நான் பறிபோகாம காப்பாத்தி தரேன். இன்னொரு வண்டி எடுக்க வேண்டிய வழியும் பண்ணி தரேன். இதே வண்டி வச்சுக்கலாமா இல்லை இந்த வண்டியவே வச்சுக்கா, இன்னொரு வண்டியும் உனக்கு கிடைக்கும். இப்போ உன் கூட இருக்கிறவன் உனக்கு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு மனசை கொண்டு வந்துடுறேன். கடன்கள் இல்லாம வழிவகுத்து தாரேன். சரிதான்? வேற என்ன வேணும்? ஏற்கனவே ஒரு வியாபாரம் பண்ணி எல்லாம் காசு தராங்க. அதுல பல லட்சங்கள் மிதந்து கிடக்கு. அதுல உனக்கு டிமிக்கி கொடுக்கக்கூடிய நிலைமை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிதானா? எப்படியாவது காப்பாத்தி வாங்கி தரேன். சந்தோஷமா இருக்கு. நீ கொஞ்சம் அறியாமை உடையவன். அவசரப்பட்டு பணத்தை அடுத்தவங்ககிட்ட நீட்டுறல, அது தப்பு தானே. உன் பொண்டாட்டியா தானே உன்னை சண்டை போடுற. ஆமாம். மனத்தை மாத்து. உன் பிள்ளைக்கு ஒருவனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும், இன்னொரு பிள்ளை பிசினஸ் பார்க்கும். போடு. உடம்பு ஒன்று. என்னடா செய்து கண்ண முடுறா. இந்தா, அடுத்து என்ன சந்திக்கும் பொழுது உனக்கு வயிற்று வலி வராது. போ அடுத்து. அதே சேலம் எல்லை பெண்ணடியாள். பொம்பளைய கூப்பிடுது பெண்ணடி. கால் விட மாட்டீங்களோ? அடா அச்சலி, உட்காரலாம் மகளே. என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். என்ன வேணும்? என்ன தொழில்? கொஞ்சம் கண்ண மூடுமா, நான் போய் பார்க்கட்டும். ஏனாரே நீங்க வரீங்களா? யாரு அங்க இருக்கீங்க? கண்ண மூடு பார்ப்போம். உன்னுடைய தொழில் பற்றையை தாண்டி வலது பக்கத்துல ரொம்ப தூரம் போனா சாமிகள் கோயில்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கு. இருக்கா? அங்க ஸ்கூல் இருக்கோ பக்கத்துல? இப்போ உன்னுடைய தொழில் 1.25 ஆண்டுகளாக மன வருத்தத்துக்கும் நஷ்டத்துக்குரியதாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இடத்தை மாற்றலாமாங்கிற ஒரு எண்ணம், அல்லது வேற இடத்துல லோன் போடலாமாங்கிற ஒரு சிந்தனை, இந்த ரெண்டும் உங்க வண்டியில ஓடிக்கிட்டு இருக்கு. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. எப்போ வந்தியா? தூங்கலையா? தூக்கம் வரலையா? இந்த தொழிலை வளமாக்கி தாரேன். அடிக்கடி உன் வீட்டுக்காரர்கிட்ட நீ வாக்குவாதம் பண்ணுதிய. அவர் பொருந்தாத வார்த்தையை நீ பேசுத, என்ன தேவையில்லாமலாம் குழப்பம் பண்றேன்னு உன்னை சொல்றாரு. ஏன் உன் மண்டையில வேற மாதிரி எதுவும் வருதா? மறைக்கிய என்கிட்டயே. கால் வந்துட்டு வா. தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு பண உதவி செய்யறதெல்லாம் குற்றம் தானே. என்னம்மா அப்படி செஞ்சுட்டு இப்ப மாட்டிக்கிட்டாரலாம் மகாராஜா. உண்மையா இல்லையா? அதை ஒரு பொண்டாட்டி பேச மாட்டாள் அந்த உலகத்துல? பேசத்தானே செய்வா. அதனால அவர் அதை மறைக்கார். சரி பண்ணி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? இப்போ வா. 3 பேர் வராங்க வேலைக்கு. பண்ணி தந்திருக்கேன். நல்லாரு. இப்ப இல்லை, 6 மாதம் கழிச்சு பொறுமையாக பார்த்துட்டு போ. கருப்பசாமி. ஆமா, திருப்பூர். ஏன் திருப்பூர் அவனுக்கு? தாயும் மகனும். கால் ஒன்று சொல்லலாம். நீங்க யாரெல்லாம்டா வந்திருக்கிய? இன்னொரு தடவை கால் ஒன்று. சரியில்லையே, உள்ளம் கோயில் சாமி பக்கத்துல போகுதிய. யாருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு? இவருக்கு என்ன கண்ணாடி எல்லாம் போட்டிருக்காரு?
நல்லா இருக்காரா? தொண்டையை போய் டெஸ்ட் பண்ணீங்களா? ஆ, பண்ணிக்காங்க. அதனால தான் கேள்வி அதை சொன்னேன். புரியுதா? ஆமாம், எனக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஆகிருக்க மாதிரி தெரியுது. பெருசாக வராது, சாதாரணமாக தான் இருக்கும். கால் நோட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்கு போற வழியில இடது புறத்துல காளி மாரியம்மன் சொல்லி 2 தெய்வங்கள் இருக்கு. சரிதானா? அதுல இருந்து வடவால் சென்று பார்த்தேன். சடுமுடி தரித்த முனீஸ்வரனுடைய ஒரு தெய்வ பார்வையும் அந்த பகுதியில் இருக்கு. உன்னுடைய வீட்டினுடைய அருகில் இருந்த ஒரு மரத்தடியில ஒரு தெய்வ ஸ்தலம் ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப இல்லை. ஆனா 3 ஆண்டு காலங்களாக உன் வீட்டில் சோதனையும் வருமான குறைவும், தொழிலை நடத்த முடியுமா முடியாதா, இடமாற்றம் வேண்டுமாங்கிற வேதனைக்குரிய நிகழ்வும் நடக்கும். இப்போதைக்கு இருந்த பொருள்களெல்லாம் நஷ்டமும் அடமானத்திலையும் மாட்டிக்கிடுது. அதிலிருந்து மீட்ட முடியாத துயர அலைகள். சொந்தமா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வேற வழி கிடைக்குமாங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்துல இருக்கு. அதுக்கு ஊக்கமும் இல்லை, யாருடைய உதவியும் இல்லை. ஐயா கருப்பசாமி, நீ நினைச்சா நடக்கும்னு நினைச்சு வந்திருக்க. காரணம் பாத்தியாடா, எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை. மங்களம் உண்டாகும். அதனால புதிய தொழில் நீ ஆரம்பிக்கலாம். அதுக்கு பணம் நான் தரேன். அது 3 வருஷங்களுக்கு பிறகு எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் உதவியா இருக்கும். ஜெயிச்சு தந்தா போதுங்களா? நல்லா இருக்கும். ஐஸ்வர்ய மருமகளே, என்னை பார்த்துப்போம். ஒரு பையன் நல்லா படிச்சு பேராசிரியர் ஆகுவான், சந்தோஷமா. அதே திருப்பூர் எல்லை மிட்டாய், நீ மிட்டாய் வைக்கிறீக்கானே, மிட்டாய் வாங்கியிருக்க வச்சிருக்கிய, இன்னொரு தர காலம் வா. மிட்டாய் வாங்கியிருக்கான் வச்சிருக்கானா? உன் பேரை சொல்லி நான் கடையை வச்சுட்டேன்ப்பா. ஓரளவு எனக்கு இப்போ 30% 40% வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் விருத்தியாக்கி என் கடனெல்லாம் தீர்த்து என்னை ஓகோடு வாழ வச்சிடணும் கருப்பசாமி. அப்படி ஒரு எண்ணமும், அப்படி நடக்குமோ நடக்கலையோன்னு இல்லையேன்னு உள்ளத்துக்குள்ள ஒரு பயத்தோடு என்னை பார்க்க வந்திருக்கேன். காரணம் இந்தா, பயப்படாடா, தைரியமா என்னைய கூப்பிட்டுக்கிட்டு கடையை ஒவ்வொரு நாளும் தர கருப்பசாமின்னு சொல்லு. மக்கள் வந்து குவிவாங்க. ஜனவசியம் பணவசியம் நல்லா இருக்கும். காலை பௌர்ணமிக்கு குணமாக்கி தரேன், வெற்றியாயிரு ஓடு. கருப்பசாமி அதே திருப்பூர் எல்லை இடம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து, ஓ யாரம்மா அது யாரம்மா, இப்ப போங்க. ரயில் போயாச்சு, நீங்க போலாம். ரயில் போயாச்சு. இன்னொரு தடவை காலம் அம்மன் கோயிலாப்பா நீங்கிட்டு இருக்குது. முதல்ல அம்மனுக்கு பொருள் சொல்லி 2 ஆஞ்சநேயருக்கு சொல்லுவோமே. ஆஞ்சநேயர் கோயில் உங்க சொந்த வீட்டில் கட்டிருக்கியா? ஷபாஸ். இன்னொரு தடவை காலம் வா. இவங்க கொஞ்சம் இவ்வளோ வயசுலையும் எவ்வளோ அவசரமா இருக்கான்னு தெரியுதா உனக்கு? நீ எல்லாம் என்னடா பிள்ளை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். யாருடைய யோசனையில கோயில் கட்டினப்பா? அம்பாளுடைய யோசனையில. அடுத்த யோசனை ஏன் அவ சொல்லலப்பா? விதி மயக்கம் ஆயிடுது, மதி கேட்க முடியல. கால் வந்துட்டு அந்த கோயில்ல உட்கார்ந்து அந்த சாமி எனக்கு அருள் வந்து இங்க அருள்வாக்கு சொல்லுவ மாதிரி, எனக்கு அப்படி ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு ஒரு சின்ன ஆசை உள்மனத்துக்குள்ள இருக்கு. இருக்கா? நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு பிரிவும் பிரச்சனையும் நடக்கு. அதை வெற்றியாகி தரதுக்கு அந்த தெய்வமும் துணை கொடுக்கணும், கருப்பசாமியும் செஞ்சு தரணும் என்று உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். ஒரு பிடியில போய் மாட்டிக்கிடுவான், பார்த்துக்கிட்டே இரு.
உறவு வேணுமா துறவு வேணுமா அப்படின்னு கேட்டா உலக புகழுக்கு எனக்கு துறவு தான் வேணுமா. இன்னும் என்னடா பிள்ளைகள் உறவை பத்தி பேசுற அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டான். சொல்லுவானா உலகத்துல? அந்த அம்பாளே பார்த்துக்கிடுவான்னு பாரத்தை போட்டு கோயிலை கட்டினால அங்கே பூசாரியா உட்கார்ந்துக்கிடக்கூடிய சக்தியை தாரேன், உட்கார்ந்துக்கிடுறியா? அப்போ பிள்ளைகள் வாழ்க்கையை பத்தி என்கிட்ட கேட்க மாட்டியா? பாத்தியா, விவரம் இல்லை, கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையினுடைய பிரிவான வாழ்க்கையை சேர்த்து இணைச்சி செம்மையா வாழ வச்சு தாரேன். 1.25 வருஷத்துக்கு பிறகு கோயிலுக்கு வழிவகுத்து செம்மையாக்கி தாரேன். இந்தா காப்பாய்த்த, நல்லா இருக்கும். உதிர்ந்த மலர்கள் உயர்ந்து விட்டன, எடுத்துக்கலாம். ஆஞ்சநேயமூர்த்தி ஸ்ரீராம். ஞாம். 3 ஆண்டு காலங்களாக தொழிலை பற்றிய ஒரு மன உபாதையும் உள்ளத்துல இருக்கு. அன்பு மிகுந்த ஆஞ்சநேயனுக்கு கோயில் கட்டி அந்த இடத்துல நம்ம பக்தனாக மாறுவோமா முக்தனாக மாறுவோமோ, உலகம் கும்பிடட்டும், அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும்ங்கிற எண்ணத்துல நீ கட்டிட்ட. உண்மையா இல்லையா? இப்ப இல்லற வாழ்க்கையை பத்தி உன் மனசுக்குள்ள ஒரு குழப்பமான மனநிலை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னடா முடிவு செய்யலாம்? முடிச்சு விடுங்க. கால் வந்துட்டு வா. சன்னியாசத்துக்கு வரத்தை வாங்கிட்டு சந்தோஷம் கிடைக்கிறேன்னு வருத்தப்பட்டா நடக்குமா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம். பாட்டு கேட்டிருக்கியா? கண் போன போக்கிரே கால் போகலாமா. ரொம்ப அருமையான பாட்டு தெரியுமா? என்னடா அந்த பாட்டை கேட்டிருக்கியா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, அப்படி போய்விட்டார்களே. அதானே உண்மை. அதனால மாற்ற முடியுமான்னு கேட்டேன். பெரிய மனுஷா வந்து உட்கார்ப்பா. பிரிந்து போனவர்களுடைய மனதை பற்றி சொல்லணுமா அல்லது மனதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம சேர்த்தையே வச்சிடணுமா? ஆம்பளை பெரிய மனுஷனுக்கு அழகு அதுதான். உன் ஆசை, உன் பிடிவாதத்திலிருந்து நீ விடுதலை ஆகணுமே. என்னடா ஆகிக்கிடுவியா, மாற்றிக்கிடுவியா? கால் விட்டு வா. ஒரே பிடி பிடிப்பான். வெற்றிமான கொடுப்பா. அமைதி. இந்தாவா. ஆவணி மாதத்துக்குள்ள உன் குடும்பம் ஒன்று சேருண்டா. உயர்ந்த தொழிலும் 3 வண்டி வாகனம் வைத்து என் பேரை வைத்து கோடியாக சம்பாத்தியம் செய்வார். வெற்றி உண்டு மகனே, செல்வாக்காயர். ஆனந்தமாக ஆனந்தமாக ஆனந்தமாக. சென்னை அச்சரபாக்கம். அடுத்த சுழற்சியில் உங்களை அழைக்கிறேன். வேதனை இல்லாமல் வெற்றியுடன் இருப்பீராக வேலூர்காரர்களே. அமைதி அமைதி. மலர்ந்தும் மலராத நூறுதரம் பாதி மலர் வண்ணமே. உன் மகனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். அவன் நம்முடைய மனதுக்கு மாசு கற்பிக்காம இந்த குடும்பம் நடக்கும்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அதுக்கு மாறுபாடா இருக்குங்கிற ஒரு குழப்பம் அவன் உள்ளத்துல தோன்றி முட்டாள்தனமாக ஒரு கடனை வாங்கிட்டு உன் தலையில ஏற்றி வச்சுட்டு போயிருக்கான். கால் வந்துட்டுவான். எங்க புரிய ஒரு கணிப்பீங்களா பாருங்க. அதனால அவனை திருப்பி வர வைக்க முடியுமான்னு பார்த்தேன். முடியும். ஆனா இப்போதைக்கு அவனுடைய மனது வேறொருவரால் திருப்பப்பட்டு இருக்கிறது. அந்த மனநிலைகளை திருப்பி உன் பக்கத்துல கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த கடனையும் தீர்க்கிறேன். இந்த கடனை தீர்க்கிறதுக்கு 6 மாத கால அவகாசம் இருக்கு. சற்று பொறுமையாக இருந்து மெல்ல மெல்லதான் தீர்க்க முடியும். எடுத்த உடனேயே அள்ளி தரக்கூடிய நிலைமைகள் இல்லை. பொறுமை இருந்தால் வெற்றி அடைய முடியும். கால் ஒன்று வரலாம். வர வைக்கிறேன்.
இந்தா ஒரு முறை இந்த மாதத்துல அவன் பேசுவான், மெல்ல வந்து ஒரு முறை உன்னை பார்த்துட்டு போவான். காப்பாத்தி தரேன், வெற்றி உண்டு. கருப்பசாமி, ஆமா, அதே சென்னை மாநகர் கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்த மகன். தம்பி அத்துறாதடா, வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிலையான தொழிலும் இல்லாமல் இருந்த வருமான வேட்கையெல்லாம் தனித்து ஒரு சீரான வழியை உருவாக்கணும் கருப்பசாமி. எனக்கு தொழிலையும் தரணும், தக்க துணையும் தரணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் ஒன்றுவா. ஆனா யாரையும் கெடுக்காத உத்தமமான குணம் படைத்தவன் நீ. நீ வச்சிருக்க வண்டி கூட கொஞ்சம் சரியா ஓடாம ஓட்டதான். அதை சரியாக்கி உனக்கு வெற்றியாக்கி தரேன், வரலாம். இந்த ஆவணி வரை பொறுமையாக இருந்தால் உனக்கு வருமானத்துக்கு ஒரு வழிய, ஒரு சொந்த தொழிலை உருவாக்கி தரேன். நல்ல ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணமும் நடத்தி தரேன்டா. வெற்றி உண்டு, ஆனந்தமாக இருப்பாயப்பா. இந்தா பணம் பெருகும், நல்லா சந்தோஷமா இருடா. அதே சென்னை மாநகரில் எத்தனையோ ஜாதகத்தை பார்த்தேன், ஒரு பொருத்தமும் கிடைக்கவில்லை. கருப்பசாமி, நீயாவது ஒரு நல்ல ஜாதகத்தை பார்த்து வழிவகுத்து தாயே அப்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். யாருப்பா ஜாதகம் நீ வச்சிருக்கியா? காரணம் சொல்லலாம். ஜாதகம் போய் பார்த்தீங்களா? அப்ப சார் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு என்ன பேருப்பா? அருள் என்ற மாறி சொல்லும். என்ன செய்யணும்? அதான் நான் போய் பார்த்தேன். எத்தனையோ ஜாதகங்களை போய் பார்த்துட்டேன், ஒண்ணுமே சரி வரல. கருப்பசாமி, இருக்கிற குறை என்னன்னு தெரியணும்னு கேட்கிறேன். காரணம் சொல்லலாம். யார் நீங்க? பேர்கானா? பெரியபாளையத்தம்மன் எங்கப்பா இருக்காங்க? உங்க திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கி இருக்கிறாங்க. போய் கும்பிடுவியா? போற நேரத்தில் அப்படி ஒரு வணக்கம், அவ்வளவுதான். அவன் வந்து அந்த எல்லையில வந்து நிக்க. அதான் கேட்டேன், அம்மா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். நடக்கும். அவனை என் சன்னிதானத்துக்கு கூட்டு வா. நீ கூட்டு வந்துட்டனா அதுக்கு அடுத்த பௌர்ணமியில வெற்றி ஆயிடுது. நல்லா இரு, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சி பெரு. இந்தாப்பா வாழ்க்கையை சேர்த்துக்கா. சின்ன பையன் தொழிலுக்கு போறான், பைசா சொல்ல முடியல, வருத்தப்படுவியே நீ. அவங்க ஒரு இடத்துல பண்டா சேர்த்து வைக்கான், இன்னொரு நண்பர்களுக்கு செலவழிக்கான். அவனை பக்குவமாக விட்டு உன் மடியில் போட்டுருந்தேன். போ, ஓகே பண்ணிடுவான். கருப்பசாமிக்கு நீதிமன்றம் தொடர்பு யாருக்கு? சென்னையில் நீதிமன்றம். கோர்ட்டில் வழக்கு கிடக்கானே, வழக்கு பதிவு பண்ண போறீங்களா? நீதிமன்றத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா? அப்படின்னு என்ன பேசுறேன்? நீதிமன்றம் வழக்கு சம்பந்தமாக தொடர்புடையவர் யார்? சென்னை. சென்னையா நீங்க? வழக்கு இருக்கா? வழக்கு கொடுத்துருக்கிய, வந்துட வேண்டியதானே. என்ன வழக்கு கொடுத்திருக்கிறேன்? கால் அனுப்புவாங்க. அதான் நீதிமன்றம் தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பவர் யார்? சென்னை. நீங்க அங்கேயே இருந்துகிட்டே எதிர்க்க முடியாம வந்துட்டாங்க. தெலுங்கு கொஞ்சம் தெரியுமா? தெரியுங்களா? அதான் கச்சல பச்சல பேசுதே தான் கேட்டேன். உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். எல்லாவலை பெருமாள் உங்களுடைய இடத்துக்கு அல்லல் காத்து இருக்கிறார். ஆனா இப்போ 5 ஆண்டு காலங்கள் உங்களுடைய நிலம் பொன்பொருள் சம்பந்தமாக பெரிய பெரிய போட்டி பொறாமையும் ஆகி விசாரணைகள் பல வந்து வெற்றியடைய முடியலைங்கிற வேதனை இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? உண்மை. இதுல உற்றார் உறவினர்களால் ஏற்பட்ட போட்டி தான் இது அத்தனைக்கு காரணம். இதுல மந்திர தந்திர ஏவல்களும் நடந்தது.
அதனால உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு ஒரு பிரிவும் ஏற்பட்டு விட்டன. கால் ஒன்று வரலாம். இந்த வழக்கை ஜெயிச்சு தாரேன். அந்த வழக்கு எண்ணெல்லாம் எடுத்து வச்சிருப்பா. ஜெயிக்க வைக்கிறேன். என்னை இருந்து 8 மணிக்கு பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புங்க. இந்தா மக்களே, நல்லாரு, செல்வாக்காரு. வேற என்ன கேள்வி? இருந்து பேசுவோம். நலமடைவி.